السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون. صدق رسول الله صلى الله عليه وسلم. فإن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وبدعة ضلالة في النار. صدق رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத் தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம்மவர்கள், இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவதென துஆ செய்தவனாக. சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பல வகைகளில் தோல்விதான் ஏற்படுகிறதே தவிர இந்த முஸ்லிம் உம்மத் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமான காரியத்தையும் அதை ஒரு அற்பமாக கருதக்கூடிய சூழல். ஒரு பாவத்தை பாவம் என்று எண்ணுவதில்லை. ஒரு தவறை இது தவறு, இது நாம் செய்கின்றோமே, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் மனிதன் யோசிக்காததின் காரணமாக மனிதனுடைய வெற்றிகள் தூரமாகிக் கொண்டே போகின்றன. அருமையானவர்களே, வெளிநாட்டில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய கடைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி விளம்பரம் செஞ்சிருந்தார். விளம்பரம் செஞ்சுட்டு கீழே ஒரு குறிப்பு அப்படின்னு போட்டு, முஸ்லீம்கள் யாரும் என்னுடைய கடைக்கு வேலை தேடி வரக்கூடாது என்ற வாசகத்தையும் எழுதி வச்சார். வேலைக்கு ஆட்கள் தேவை, ஆனால் முஸ்லீம்கள் யாரும் வேலைக்கு வரக்கூடாது. அப்போ காரணம் கேட்கப்பட்டுச்சு, ஏங்க போயிட்டு நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கீங்க, முஸ்லீமா இருக்கக்கூடிய நீங்க ஏன் முஸ்லீம்கள் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய நிறுவனங்கள் நிறைய இருக்கு, அதுல முஸ்லீம்களை நான் என்ன செய்ய வேலைக்கு சேர்த்திருந்தேன். முஸ்லீம்கள் என்ன செய்யறதில்லைன்னா குறித்த நேரத்தில் முதல்ல வர்றதில்லை. ரெண்டாவது,
ஊடகங்கள் சமூக வலைதளங்களிலே அவர்கள் ரொம்ப மூழ்கி இருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ரொம்ப என்ன செய்றாங்க, மூழ்கிட்டாங்க. மூணாவது என்ன செய்யறதுன்னா, வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட சரியான முறையில் கஸ்டமரை கவனிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியாக பல்வேறு பிரச்சனைகள் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா முஸ்லீம்கள் தான் இருக்கு. அதனால தான் நான் முஸ்லீம்கள் என்ன செய்யறது இல்லை, வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி, வேலைக்கு முஸ்லீம்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன செஞ்சாரு, வேறொரு கடையை ஆரம்பிக்கிறார். அவர் அப்படிதான் என்ன செஞ்சாரு, வேலைக்கு ஒரு ஆளை தேவைன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறார். விளம்பரப்படுத்தினது மட்டும் இல்ல, முஸ்லிம்களை வேலைக்கு சேர்த்தார். சேர்த்துட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த முஸ்லிம்கள்ட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதனால அவர் ரொம்ப தன்னுடைய நிறுவனத்தை பெருக்கி பெரிய ஆளாயிட்டார். இப்ப இந்த இரண்டு செய்திகள் நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களை வேலைக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதனுடைய காரணத்தை சொல்லும் பொழுது முஸ்லீம்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அலட்சிய போக்கு. இதனால் யாரை பாதிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய அந்த தவறின் காரணமாக இதனுடைய பாதிப்பு ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அதனுடைய முதலாளியை பாதிக்கிறது, ஒரு குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தார்களை பாதிக்கிறது. ஒவ்வொரு துறைகளிலும் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஆயிடுதுன்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பாவங்களை அற்பமாக நினைப்பது. ஆனால் ஒரு நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பாவங்கள் சிறிதாக இருந்தாலும் அந்த பாவங்களை குறித்து நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். ஏனென்றால் பாவம் சிறிதுதானே என்று அலட்சியமாக இருந்து விடாதே, இது குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாய் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நன்மையும் தீமையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நவாஸ் இப்னு சன்ஆன் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நன்மை தீமை இந்த ரெண்டு பற்றி நான் கேட்டேன். நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நன்மை என்பது நல்ல பண்பாகும், நீ பிறரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும். தீமை என்பது உனது உள்ளத்திலே நீ ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அது உனது உள்ளத்தில் நெருடலை ஏற்படுத்துவதாகும். எனவே தீமையான விஷயத்தை விட்டு உன்னை நீ தவிர்த்து கொள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இங்கே பார்க்க முடிகிறது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ பாவம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உள்ளத்தில் பாவத்தை பாவமாக எண்ண வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், இறை விசுவாசிகளுக்கென்று சில நற்பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே குறித்து காட்டுகிறான். எல்லாருமே மூமின் ஆயிட முடியாது. முஸ்லீம் என்ற பெயரில் எத்தனை பேர் வேண்டாலும் இருந்துக்கலாம். இன்னைக்கு உலகமே முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிய முஸ்லீம்கள் அதிகம் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் அல்லாஹ் வெற்றிக்கு பதிலாக தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறான். காரணம் பெயர் தாங்கிய முஸ்லீம்களால். உண்மையான முஸ்லீமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டார், பாவத்தின் பக்கம் செல்வது கூட யோசிப்பார். சின்ன சின்ன பாவங்கள் தான், சிறிய சிறிய விஷயங்கள் தான் மனிதனை பெரிய நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மூமின் என்று சொன்னான், ஒரு இறை விசுவாசி, இறை நம்பிக்கையாளர் அவர் எப்படி இருப்பார் அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நம்பிக்கையாளர்களின் பண்புகளாக குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில நபி மொழிகளையும் அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமின் என்று சொன்னால் அவர் இப்படித்தான் இருப்பார். வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார் எப்படி இருப்பார்,
வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. ஒரு இறை விசுவாசி பூமியிலே பணிவாக நடப்பார், பெருமையாக நடக்க மாட்டார். பெருமையாக நடப்பது கூட பாவத்தில் கட்டுப்பட்டது. மனிதன் பெருமையாக எண்ணுவது கூட பாவத்தில் கட்டுப்பட்டது. ஏனென்றால் வல்லஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி ரெண்டுடைய பெருமை அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். வானம் பூமியினுடைய சொந்தக்காரன், அதனுடைய பெருமைகள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்தது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமின் என்று சொன்னால் அந்த மூமினுடைய நற்பண்பு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, பூமியிலே நடப்பார்கள், பணிவாக நடப்பார்கள், பெருமை கொள்ள மாட்டார்கள். வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மூடர்கள் மடையர்கள் யாராவது இவரிடத்தில் தர்க்கம் செய்ய வந்தால், சண்டையிட வந்தால், வீண் விவாதங்கள் செய்ய வந்தால் நாம் யோசிக்க வேண்டும். வீண் விவாதங்கள் செய்வதில் கூட பாவத்தில் கட்டுப்பட்டு. ஒரு விவாதம் செய்யணும்னா அந்த விவாதம் ஆரோக்கியமானதாக இருக்கணும். எது குறித்து விவாதம் செய்தாலும் ஆரோக்கியமானதாக இருக்கணும். சம்பந்தம் இல்லாத விவாதம் செய்தா அது மூமியினுடைய பண்பு அல்ல. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மூடர்கள் மடையர்கள் விவாதத்திற்கு, வீண் விவாதத்திற்கு, வீணாக சண்டைக்கு அழைத்தால் அல்லாஹ்வின் சாந்தி உன் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி விலகி விடுவார்கள். இது மூமினுடைய பண்பு, இது மூமினுடைய ஒழுக்கம், இதுதான் மூமினுக்குரிய அழகு. இன்னும் அவர் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, தங்கள் இறைவனை அவர்கள் என்ன செய்வார்கள்? நின்ற நிலையிலும் சைதாவிடி நிலையிலும் அல்லாஹ்வை இபாதத் செய்வார்கள், நின்று வணங்குவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் மாறு செய்வது பாவத்தில் கட்டுப்பட்டது. இரவு காலங்களில் நின்று வணங்குவார்கள், சைதாவில் இருப்பார்கள், மூமினுடைய பண்பு. இரவு காலங்களே கேலி கூத்து ஆட மாட்டார்கள். இரவு காலங்களே அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள். இரவை முழுமையாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இரவை கழிப்பார்களே, இவர்கள்தான் மூமின்கள், இவர்கள்தான் மூமின்கள். இத்தகைய இறை விசுவாசிகள் நற்பண்புடையவர்கள் இவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மேலும் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா, நரக வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். நரக வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். இவர்கள்தான் நற்பண்புடைய முஃமின்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதன் நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடாதவன் அவன் மூமின் அல்ல. ரமலானுடைய காலம் கொடுக்கப்படக்கூடிய நோக்கமே ஒரு அடியான் 3 பத்துகளாக அல்லாஹ் பிரித்து வைத்த நோக்கமே ஒரு அடியான் தான் செய்த பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே நரகத்தை குறித்து அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காகத்தான் அல்லாஹ் ரமலான் மாதத்திலே 3வது பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த 3வது 10 முழுவதுமே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய 10. யார் நரகம் குறித்து பாதுகாப்பு தேடலையோ, நரகத்தை குறித்து அஞ்சவில்லையோ, நரகம் குறித்தான சிந்தனை இல்லையோ, அவர் மூமினுடைய அந்தஸ்து அடையாளம், மூமின் என்பதற்கு அர்த்தமில்லாதவர் என்பதாக பொருள் சொல்றே. ஏன்னா ஒரு பாவி, ஒரு பாவம் செய்யக்கூட பாவிக்கு என்ன செய்யாது, சொர்க்க நரகம் தான் தெரியாது. சொர்க்கம் குறித்து எந்த ஆய்வும் பண்ண மாட்டார், நரகம் குறித்து எந்த ஆய்வும் பண்ண மாட்டார், அவருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த மூமினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் வ முகாமா வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே
செலவு செய்வார். தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். என்ன செய்ய மாட்டார்? வீண் விரயம் செய்ய மாட்டார், குறைச்சு கொள்ள மாட்டார், வீண் விரயம் செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் செய்ய மாட்டார், உலோபித்தனம் காட்ட மாட்டார், குறைக்க மாட்டார். வக்கான பைன ஸாலிக கவாமா, ரெண்டுக்கு மத்தியில நடுநிலையாக செயல்படுவார். இவர்தான் மூமின். இப்படிப்பட்டவர் என்ன செய்ய மாட்டார்? பாவத்தை அற்பமா கருத மாட்டார். ஏன்? பாவத்தின் பக்கம் கூட செல்ல மாட்டார். பாவத்தை முதலில் பாவமாக கருத வேண்டும். ஒரு மூமினுடைய சிறப்புகளில் ஒன்று. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் கடவுளாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் அழைக்க மாட்டார். இறைவன் என்று அழைக்கவும் மாட்டார். ஒரு மூமினுடைய சிறப்பு. இன்னும் வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன், அநியாயமான முறையிலே கொலையும் செய்ய மாட்டார். இன்னும் விபச்சாரம் செய்ய மாட்டார். விபச்சாரத்தின் பக்கம் என்ன செய்ய மாட்டார்? நெருங்க கூட மாட்டார். நான் பல நேரங்களில் சொல்வதுண்டு, கண்ணால் பார்ப்பது விபச்சாரம், காதால் கேட்பது விபச்சாரம். கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வை, முதல் பார்வை உன்னுடைய பார்வை, இரண்டாவது பார்வை சைத்தானுடைய பார்வை. அருமையானவர்களே, கண்ணால் பார்ப்பது விபச்சாரம். அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கிறான். மூமினுடைய சிறப்புகளில் அல்லாஹ் சொல்லும் பொழுது தன்னுடைய பார்வை தாழ்த்தி கொள்வார் மூமின். ஒரு மூமினுடைய அந்தஸ்து என்ன? தன்னுடைய பார்வை தாழ்த்துதல். பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கிறது விபச்சாரம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், பொய் சாட்சி சொல்ல மாட்டார், வீணான காரியங்களை விட்டு ஒதுங்கி இருப்பார். இதெல்லாம் மூமினுடைய சிறப்புகள். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லிக்கொண்டே செல்கிறான். மூமினுடைய சிறப்புகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே செல்கிறான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை குறித்து நாம் அலட்சியமாக, எந்த அளவுக்கு அலட்சியம் என்று சொன்னால், ஒரு பாவத்தை பாவமாக கருதுவது கூட இல்லை. எந்த பாவமாக இருந்தாலும் சரிதான். அலட்சியத்தினுடைய விளைவுதான் நமக்கு எல்லா நிலைகளிலுமே இன்னைக்கு தோல்வி பின்தங்கி இருக்கின்றது என்று சொன்னால், இந்த சமூகம் பின்னால் நோக்கி செல்கிறது என்று சொன்னால், தோல்விக்கு காரணம் நாம வெளியெல்லாம் இல்ல, நமக்கு நாமே திட்டம், நாம் தான். தனி மனித ஒழுக்கம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீ ஒரு சமுதாயத்துல திருத்தம் நினைச்சலாம் திருத்த முடியாது. முதல்ல ஒன்ன நீ திருத்திக்க, பிறகுதான் சமுதாயம். தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் சமுதாயத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. நீ திருந்தவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் திருந்தாது என்பதை விட திருத்த முடியாது. ஏன்? நம்மிடத்தில் 1000 ஓட்டைகள் இருக்கிறது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எப்பவுமே இறை நம்பிக்கையாளர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய பாவம் ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் சரிதான், அதை பெரிய மலை போன்று பாரமாக கருதுவார். ஒரு பெருசா நினைச்சுக்குவார். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப பாரதூரமாக கருதுவார். எங்கே ஒரு அடியான் தன்னுடைய மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த மலை எங்கே தன் மீது விழுந்து விடுமோ என்று கருதுவார். அந்த மலை தன் மீது எங்கே விழுந்து விடுமோ என்று என்ன செய்வார்? கருதுவார். ஒரு மூமினுடைய இது ஒரு சின்ன பாவத்தை செய்து விட்டாலும் கூட, அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்போ ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்திலும் சின்ன விஷயமாக இருந்தாலும், அது சிறிய பாவமாக இருந்தாலும், அது நமக்கு எப்படி தெரியணும்? பாரதூரமா தெரியும். இன்னைக்கு அது குறித்தான அலட்சிய போக்கோட, அதை பற்றியான ஒரு சிந்தனையற்ற நிலையில இருந்தோம் என்று சொன்னால் எந்த காலத்திலும் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. அருமையானவர்களே, நயவஞ்சகட்ட தான் பாவத்தை பற்றியான சிந்தனை எல்லாம் நயவஞ்சகட்ட முனாஃபிகிட்டலாம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முனாஃபிக்குடைய அடையாளம் 3 சொன்னாங்க, நயவஞ்சகனுடைய அடையாளம் 3.
ஒன்னு என்ன செய்வான்னா, பேசுனா பொய்யே தான் பேசுவான், அவன்கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது. யாருடைய பேச்சில் பொய் இருக்கிறதோ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அது முனாஃபிக்தனத்தினுடைய அடையாளம் என்று. பேசினால் பொய் பேசுவது, வாக்களித்தால் மாறு செய்வது, அதுக்கடுத்து நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வது. இந்த 3 குணமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் முனாஃபிக்கினுடைய அடையாளத்தில் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவன் தான் முனாஃபிக்னு சொன்னாங்க. ரமியான அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த முனாஃபிக் தனம் செய்யக்கூடியவனுக்கு பாவம் என்பது அது அவனுக்கு லேசான விஷயம். அதை பற்றியான எந்த கவலை இருக்காது, அதை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். ஏன்? செய்வதெல்லாம் முனாஃபிக் தனம், பேசுவதெல்லாம் பொய், நம்பி ஒப்படைச்சா ஏமாற்றுதல். இந்த நிலை ஒரு மனிதத்தில் தொடர்மையானால் அவன் முனாஃபிக் தனத்தினுடைய வாசலுக்கு வந்து விடுகிறான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைப்பதை போன்று உனக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு உண்டானது அல்ல. இஸ்லாம் என்பது இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு மூமினுடைய அந்தஸ்தும் ஒரு மூமினுடைய நற்பண்பும் ஒரு சடங்கோ ஒரு சம்பிரதாயமோ அல்ல. அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடையானது, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ளது, மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ளது. எது? ஒவ்வொரு மனிதனுடைய இஸ்லாம் முதல்ல அல்லாஹுக்கும் அடியானுக்கு உள்ளது. அல்லாஹுக்கு அடியானுக்கு உள்ளது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டுக்கும் ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய அந்தஸ்தும் சிறப்பும் அல்லாஹுக்கும் அடியானுக்கு உள்ளது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு துளி கூட மாற்றம் இல்லாமல் நடப்பது. எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையோ, எதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கட்டளையாக சொல்லி இருக்கின்றானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ, இந்த விஷயத்திலே ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹுக்கும் 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 மனிதனுக்கும், இரண்டாவது மனிதனுக்கும் மனிதனுக்கும். எப்படி ஒரு மூமின் மனிதனுக்கும் மனிதனுக்கும் நற்பண்பு உள்ளவனாக, என்னை பார்த்தால் உன்னுடைய உள்ளத்தில் என்ன வர வேண்டும்? நல்லவன், இவன் நம்பிக்கையாளன், இவன் இடத்தில் நம்பி ஒப்படைத்தால் மாறு செய்ய மாட்டான், அந்த எண்ணம் வர வேண்டும். பேசினால் பொய் பேச மாட்டான், நம்பி ஒப்படைத்தால் மோசடி செய்ய மாட்டான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்ய மாட்டான், அந்த எண்ணம் வர வேண்டும். இதுதான் அடியானுக்கும் அடியானுக்கும் உள்ளது. அடுத்து அடியானுக்கும் இயற்கைக்கும் இடையானது இஸ்லாம். இயற்கை சூழல், இயற்கையான எல்லா சூழல்களுக்கும் அடியான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மூமினாக நடந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் இயற்கையோ அந்த இயற்கைக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. அருமையானவர்களே, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது வெறு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. நாம் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் தங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் சஹாபாக்களை அந்த நிலையில் தான் கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களே, ஒரு அடியான் பாவத்தை பாவமாக அற்பமாக நினைப்பதனுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள், நியாமத்துகளுக்கு ஒரு மனிதன் துஷ்பிரயோகம் செய்வது, இதுவெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறது இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஊரை அவர்களுக்கு நாம் உதாரணமாக காட்டினோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அச்சமில்லாமல் நிம்மதியுடன் அந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உணவு மற்றும் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து நியாமத்துகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒவ்வொரு இடத்திலும் ஏராளமாக அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன செய்தால் தெரியுமா? அவை அனைத்தையும் அடைந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்ய ஆரம்பித்தார்கள். எனவே அவர் அந்த ஊர்க்காரர்கள், அந்த ஊர் மக்கள் செய்து கொண்டிருந்த அந்த தீய செயலின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பசியையும் பயத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அவர்களுக்கு ஆடையாக அணிவிக்குமாறு அல்லாஹ் செய்து விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துகளை அடைந்து அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதது கூட ஒரு பாவம் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா
பாவங்களை பாவம் என்று எண்ணி அந்த பாவத்தை விட்டு மனிதன் முற்றிலும் எவ்வளவு தவிர்ந்து வாழ வேண்டுமோ, எந்த அளவுக்கு தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ தவிர்ந்து வாழ்வதற்குரிய நல்லதொரு தௌஃபீகை உள்ள ரஹ்மான் முழு உம்மத்துக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.